அடுத்தது வந்து 7ஆம் இடத்து சந்திரன். 7ஆம் இடத்து சந்திரனுங்கிறது 7ஆம் இடம்ங்கிறது என்னென்னத்தை குறிக்கிறது? களத்திர ஸ்தானத்தை குறிக்கிறது, நட்பு ஸ்தானத்தை குறிக்கிறது இல்லையா? 7ஆம் இடத்துல சந்திரன் தான் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. பொதுவாகவே அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, அவங்க ஓரளவு அழகாக இருப்பாங்க. என்ன ஒன்று, ரொம்ப எமோஷன்ஸாக இருப்பாங்க. இந்த பொசசிவ்னஸ் இருக்குல்ல, அது வந்து அதிகமாக இருக்கும். பாசம் அதிகமாக இருக்கும், ரொம்ப விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்கள எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்கன்னா, வா ஒரு இடத்துக்கு போய் சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், இல்லை அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். இப்படி வந்து இந்த பயணத்தை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. அந்த 7ஆம் இடத்து சந்திரன் பொதுவாகவே நல்லது தான். அது உட்காந்துருக்கிறத விரும்பவே விரும்பாது. அப்போ 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் தான் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஓரளவு அழகாக இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க, நல்ல அறிவுத்திறன் இருக்கும், சிந்தனை திறன் இருக்கும். அதேமாதிரி அப்செட் ஆனால் கூட ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. அவங்கள இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்க தான் செய்யுது. பயணங்கள் மூலமாக வந்து அவங்கள வந்து பல விஷயங்களை சரி பண்ணிக்கலாம். இந்த பொசசிவ்னஸ் இருக்கும், அதுவே சில நேரங்களில் சிக்கலாயிடும். கவனமாக